மக்கள் மேடையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத பொருள் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு தகவல்களின் அடிப்படையில் அதற்கு முன்பு 10 ஆண்டுகளுக்கு முன்பு 2001இல் எடுக்கப்பட்ட கணக்கீட்டில் 5 கோடியாக இருந்தது 6.5 கோடியாக 2011ஆம் ஆண்டில் அதிகரித்திருக்கிறது என்ற புள்ளி விவரத்தை பாராளுமன்றத்தில் மத்திய நகர்ப்புற ஏழ்மை ஒழிப்புத்துறை அமைச்சர் எம் வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார். இதற்கு என்ன காரணம்? ஒருபுறம் வளர்ச்சி என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறோம், இன்னொருபுறம் ஏழ்மையின் அறிகுறிகளாக குடிசைகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது என்றால் என்ன நடக்கிறது? பிரச்சனை வெடிப்பதற்கு முன் தடுக்கும் எண்ணம் இல்லையா அல்லது இயலவில்லையா? என்ன காரணம்? விவாதிக்கலாம். பங்கு பெறுவோர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு கண்ணன், பொருளாதார நிபுணர் திரு சேதுராமன், சமூக ஆர்வலர் திரு பாடம் நாராயணன் மற்றும் மதுரை அரங்கிலிருந்து வாஞ்சிநாதன், உமா மகேஸ்வரன், கோவை அரங்கிலிருந்து MS வேல்முருகன், சசிகுமார், நெல்லை அரங்கிலிருந்து ஃபெரோஸ்கான் மற்றும் பாஸ்கரன் என்று மொத்தம் 6 நேயர்கள் வாதிட காத்திருக்கின்றனர். பங்கேற்கும் அனைவருக்கும் வணக்கம். திரு கண்ணன், புள்ளி விவரம் வெளிப்படையா சொல்லுது, குடிசைகளின் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகுது ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும். இதை எப்படித்தான் பொருள் கொள்வது? நகர்ப்புறத்தை நோக்கி மோகம் கொண்டு மக்கள் வர்றாங்கன்னா, இல்ல வேலை வாய்ப்புகள் எல்லாம் குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா இதுக்கு யார் காரணம்? அது யார் காரணம் என்பதை விட மக்கள் நகர்ப்புறத்தை நோக்கி வருவதற்கு அடிப்படையான காரணம், கிராமங்களில் மக்களுக்கு போதிய அடிப்படை வசதிகள் இல்லை. குறிப்பாக மருத்துவம், அதே மாதிரி கல்வி வசதி, அதே போல் இதர அடிப்படை தேவைகள் இது ஒருபுறம் இல்லை. இதுக்கு முன்னாடி மிக முக்கியமான விஷயம் தொழில். தொழிலை பொறுத்தவரை கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய விவசாயமும் விவசாய சார்ந்த தொழிலும் நலிவடைந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுகிற காரணத்தினால வாழ முடியாத ஒரு சூழலின் தன்மையிலிருந்து மக்கள் நகரங்களை நோக்கி நகர்றாங்க. ஆனால் நகர்ப்புற ஏழ்மை குறித்து பேசுகிற போது 2 விஷயத்தை மையப்படுத்தி பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, நகரங்களில் ஏற்கனவே குடியிருக்கக்கூடிய பூர்வீக குடிமக்கள், ஏழ்மையில் வசிக்கக்கூடியவர்கள். அவங்க தான் நகரத்தில், குறிப்பாக சென்னை மாதிரி, மும்பை மாதிரி, கல்கத்தா மாதிரி, டெல்லி மாதிரியான பெருநகரங்களில் அவங்க ஸ்லம்மில் குடியிருக்கக்கூடியவங்க அவங்க தான். இந்த புறநகர் பகுதியிலிருந்து அல்லது கிராமங்களிலிருந்து இடம்பெயர்ந்து வரக்கூடியவர்கள் எல்லாம் இந்த பெருநகரங்களை சுற்றி இருக்கக்கூடிய வலயங்களில் புதிய தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய இடங்களில் குடியேறாங்க. இந்த நகரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஏழ்மை, மற்ற பல்வேறு விதமான சமூக பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த மக்கள், குடிசை வாழ் மக்கள், உண்மையில் அவங்களுக்கு போதுமான அளவுக்கு வருமானம் இல்லை. அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்கு இந்த நகரத்தை அல்லது மாநிலத்தை அல்லது மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவனுடைய கொள்கை ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. எல்லா மாநகரங்களே அதை உறுதியா சொல்ல முடியுமா? நகரத்துக்கு உள்ள இருக்கிறவங்க மண்ணின் மைந்தர்கள், வெளியில இருக்கிறவங்க பிற பகுதிகளிலிருந்து வந்தவங்க அப்படின்னு உறுதியா சொல்ல முடியும்? அதாவது கலந்திருப்பாங்க, அப்படித்தானே? மேக்சிமம் அப்படிதான் இருக்க முடியும். பெரும்பான்மையான மக்கள் அந்த நகரத்தினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. நீங்க மும்பை மாதிரி தாராவி அப்படின்னு சொன்னா அது பலதரப்பட்ட மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய மக்கள் அந்த குடிசை பகுதிக்கு வந்திருக்கிறாங்க. இப்படி சில இடங்கள் அப்படி இருக்கலாம். ஆனா இப்ப சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா நொச்சிக்குப்பம், அது மீனவர் மற்றும் இதர பகுதி மக்கள் அங்க இருக்கக்கூடிய குடிசை. நம்ம விரிவா பேசலாம். அதே மாதிரி அந்த இடம்பெயர்வுக்கான அடிப்படை காரணமா நீங்க நினைக்கிறது தொழில் வளமின்மை. தொழில் வளமின்மை, இன்னும் கொள்கை, அரசினுடைய கொள்கை சார்ந்த விஷயங்கள், அரசின் கொள்கை சார்ந்த விஷயங்கள். உங்கள் பார்வை இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, குடிசை பகுதிகள் அதிகமாக நகர்ப்புறத்தில் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, முன்னாடி காலத்தில் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பிளான்டாக வரல. ஸோ ஒரு சென்னையில் ஒரு இடத்துல இண்டஸ்ட்ரீஸ் வரும்பொழுது அதை ஒட்டி மக்கள் வேலை செய்கிற இந்த கேஷுவல் லேபர்ஸ் இல்லை கேஷுவல் ஒர்க்கர்ஸ்லாம் அங்கே அது பக்கத்தில் தங்களுடைய வீட்டு வசதிகளை ஏற்படுத்தி கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி வந்த தொழிற்சாலைகள் வரும்பொழுது அதை ஒட்டி சில குடிசைப்புறங்கள் அந்த மாதிரி நிறையா வளர்ந்துட்டே இருந்தது. இப்போ அவங்க முன்னேறதுக்கான ஏற்பாடுகள் ஏன் செய்யலைங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, இந்த மாதிரி நீங்கள் எங்கெங்கே இந்த பிளாக்ஸாக குடிசைகள் வளர்றதை பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் ஏற்கனவே முன்னாடி ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிற மக்கள் தான் அங்கே போயிருந்திருக்காங்க. இப்போ சில நேரத்தில் நலிவடையும் பொழுது அவங்களுக்கு அந்த பாதிப்பு அதிகமாக தெரியுது. சார் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா கிராமத்துலேருந்து வர்ற மக்கள் ஃபுல்லாக மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ். அவங்க நகரத்துக்குள்ளே இந்த காம்படிஷனில் இருக்க முடியாது, அவங்க வெளியில் இருக்கலாம். அது வேறு விதமான ஒரு ப்ராப்ளம். பட் சிட்டிக்குள்ளே இருக்கிற இந்த குடிசை பகுதிகள் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு இண்டஸ்ட்ரியல் பெல்ட்டை சார்ந்து இருந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்சன் இந்த மாதிரி கம்பெனியை ஒட்டி இருந்தவங்க அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அந்த வேலைகள் அவங்களுக்கு செய்ய முடியாதபடி இருக்கலாம், ஆர் வேற ஒரு துறைக்கு போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம். சோ இந்த குடிசை பகுதிகள் இந்த ஒரு காரணத்துக்காக தான் இங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல அங்கங்க தோணிட்டு இருக்குன்றது என்னோட கருத்து. உங்க கருத்து?
தோழர் பேசுகிற போது கிராமங்களிலிருந்து நகர்ப்புறத்துக்கு வந்து மக்கள் வருவதற்கு வந்து ஏழ்மை சொல்லிட்டு இருந்தார், வேலைவாய்ப்பு இல்லை, தொழில் நடைவெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். முக்கியமான ஒரு காரணம் வந்து சாதியும் இருக்கிறது, அது மறந்துட முடியாது. இந்தியா வந்து நகரத்துல சாதி இல்ல, கிராமங்கள்ல இருக்கிற சாதி அச்சுறுத்தல்கள், அங்க இருக்கிற பிரச்சனைகளையும் நகரத்துல வந்து அந்த மாதிரியான சாதி நெருக்கடிகள் எல்லாம் அதிகம் இல்லை. கிராமப்புறங்கள்ல இருந்து அவங்க இப்போ இந்தியா என்று பண்ணோம்னா ஒரு ஏழை இந்தியா பணக்கார இந்தியா மட்டும் கிடையாது. ஒரு அருந்ததியர் இந்தியா, பல்லர் இந்தியா, பறையர் இந்தியா, செட்டியார் இந்தியாவிலேருந்து ஆரம்பித்து ஐயர் இந்தியா வரையும் பல இந்தியாக்கள் இருக்கின்றது. அதுபோக பொருளாதார சுரண்டல்கள், பல்வேறு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மீனவர்கள் வந்து இன்றைக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து நகர்ப்புறத்துக்கு நோக்கி துரத்தப்படுகின்றார்கள். அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெசார்ட்லேருந்து ஆரம்பித்து பெரிய பெரிய தொழில் அமைப்புகள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. ஐடியில் இருக்கிறவங்க வந்து பீச்சில் தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அரசுடைய நிறுவனங்கள் அங்கே தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க, 5 நட்சத்திர விடுதிகள் அங்கே தான் வரணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது அந்த தொழில் சார்ந்த மீனவர்கள் வந்து பெரிய நெருக்கடிக்கு இன்றைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை தாண்டி இந்த மாதிரி டிஸ்ட்ரெஸ் மைக்ரேஷன், விவசாயம் பொய்த்து போவதனால அவர்கள் இருக்கிற 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலத்தை வச்சு அவங்களுக்கு வேணுங்கிற அடிப்படை உணவை கூட அவங்களை தயாரிக்க முடியாத நிலைமை வர்ற போது கூட்டமாக இடம்பெயர்வு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான டிஸ்ட்ரெஸ் மைக்ரேஷன் இருக்கு, இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இருக்கிறது. அதற்கான முதலீடுகள் வந்து பாத்தீங்கன்னா 1978 80லேருந்தே ஆரம்பிச்சிருக்காங்க. அரசு வந்து இந்த மாதிரியான குடிசை பகுதிகளுக்கெல்லாம் வந்து மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு. ஆனா அடுத்தடுத்த திட்டங்கள் எல்லாமே தோல்வியில், இன்றைக்கு வரை தோல்வியில் முடிவடைந்திருக்கிறது. முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா ஊழல். மதுரை வாஞ்சிநாதன் குறுக்கிடுறீங்க, சொல்லுங்க. இப்போ விவாதத்தோட மைய பொருள் அப்படின்றதே மாறி போகிறதா நினைக்கிறேன். இந்தியாவில் ஏழ்மை ஏன் அதிகரித்திருக்கிறது அப்படின்றதான் கேள்வி. இந்த கேள்விக்கு இந்த ஏழ்மை அதிகரிக்க யார் காரணம் என்பதைத்தான் பேச வேண்டும். கடந்த 17 ஆண்டுகளில் 2,70,000 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு செத்திருக்கிறார்கள். இந்தியாவிலே 83 கோடி பேர் 20 ரூபாய் வருமானத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் உள்ள பீகார், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மாநிலங்களிலே 42 கோடி பேர் ஏழைகளாக இருக்கிறார்கள். இது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி தரும் ஒரு புள்ளி விவரம். ஆப்பிரிக்காவில் உள்ள 26 நாடுகளில் 41 கோடி பேர் தான் ஏழை. இந்தியாவிலே 42 கோடி பேர் ஏழைகளாக இருக்கிறார்கள். இதுக்கு காரணம் என்பது இந்த நாட்டில் உள்ள இதுவரை ஆட்சி செய்த அனைத்து கட்சிகளும் முதலாளிகளும் தான். இந்திய அரசு என்பது அம்பானி, டாடா, பிர்லா போன்ற முதலாளிகளுக்கானது. அனைத்து மாநில அரசுகளும் அவர்களுக்கானது. அவர்களுக்கு வேலை செய்வதற்குத்தான் இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளும் இருக்கிறார்கள். இங்கே ஏழையின் உயிர் என்பது மலிவாக இருக்கிறது என்பதுதான் பிரச்சனை காரணம். அரசு என்பது மக்களுக்கானதாக இல்லை, பெரும்பான்மை மக்களுக்கானதாக இல்லை. பெரும்பான்மை ஏழை, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக இல்லை. அரசே காரணம். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ கலெக்டர் ஆஃபீஸுக்கு, மதுரை கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனால், மதுரை கலெக்டர் ஆஃபீஸுக்கு பிஆர்பி போகிறாரு, ஒரு விவசாயி போகிறாருன்னா பிஆர்பிக்கு தான் வேலை நடக்கும். திமுக கட்சியில் அழகிரி போகிறாரு, ஒரு ஏழை திமுக போனால் அவருக்கு தான் வேலை நடக்கும். அதே போல் மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறாங்க. எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் சரி, பணக்காரர்களுக்கு தான் இந்த நாட்டில் எங்கேயும் வேலை நடக்கும். ரேஷன் கார்டு கூட அரசு, அரசு கட்டமைப்பு எல்லாமே, அரசு கட்டமைப்பே நெருக்கடியில் இருக்கிறது. என்னோட கருத்து வந்து தொழில் புரட்சி புதிய தொழில் என்ற பெயரில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அரசு சலுகை கொடுப்பதே இந்த சூழலுக்கு ஒரு காரணம். இதான் என்னோட கருத்து. கேள்வி என்னன்னா, கிராமங்கள்ல எளிய மக்கள் வந்து வறுமையில வாழ்றாங்க, வேலை வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு பிறகு ஏன் அந்த எளிய மக்கள் வந்து வறுமையில வாழ்றாங்க அப்படின்னா, கார்ப்பரேட் நிறுவனங்கள் நகரங்களை மட்டுமே குறிவைத்து முன்னாடி தங்க தொழிலை ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ ஒவ்வொரு கார்ப்பரேட் நிறுவனமும் தங்களுடைய தொழில் முயற்சியை வந்து கிராமங்களிலே செயல்படுத்துறதுக்கு தான் இது முக்கிய காரணம். இதனாலதான் கிராமத்துல ஏழை எளிய மக்கள், அதாவது குடிசைவாழ், அதாவது இடமாற்று என்ற பெயரில் அவங்களுடைய நோக்கம் எண்ணங்களை வந்து செயல்படுறது காரணத்தினாலதான் இவங்க வந்து இந்த ஒரு ஏழை மக்களோட நிலை வந்து மிகவும் பரிதாபமா இருக்கு. திரு சேதுராமன், அரசு மட்டும்தான் காரணம்னு அவங்களுடைய கருத்தா இருக்கு, சரிதானா? அது வந்து பொதுவா ஒரு மக்கள் கிட்ட ஏற்படக்கூடிய ஒரு எண்ணம். அரசு மட்டும்தான் காரணம்னு இல்ல. கோவையில இருந்து பேசுறேங்க. ஒரு நொடிங்க, ஐயா எங்க கருத்தும் கொஞ்சம் கேளுங்க. சொல்லுங்க. கோவையில இருந்து
எங்க கொஞ்சம் கேளுங்க. கோவையிலிருந்து பேசுறேன். அதாவது இன்றைக்கு இருக்கிற சூழலில் வெறும் ஏழ்மை வறுமை என்கிற விஷயம் மட்டுமல்ல, இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் சரத்து 39, 37 படி நாட்டின் பொது வளத்தை பகிர்ந்து கொள்ள, அனுபவிக்க, சுகாதாரமாக வாழ அனைவருக்கும் உரிமை உண்டு என்று இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு நாட்டின் வளங்கள் அனைத்தும் இந்தியாவிலே இருக்கிற அனைத்து மக்களுக்கும், குறிப்பாக ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மக்கள், உழைக்கிற சமூகத்திற்கு இவை கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. மாறாக மனு தர்மத்தின் அடிப்படையில் நீண்ட நெடும் காலமாக 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இப்பொழுது வரை தொடர்ந்து இந்த மக்களுக்கு நிலம் என்பது கொடுக்கப்படாமல் இருப்பது, விவசாயத்திற்கு மட்டுமல்ல குடியிருப்பதற்கே சொந்த நிலம் இல்லை என்கின்ற நிலை இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கும் கோவை போன்ற இடங்களிலே ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட மக்கள் 85 ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு 85 ஆண்டுகள் ஆகியும் கூட பட்டா கிடைக்காமல் இருக்கிறது. இதிலே ஆட்சியில இருக்கிற அத்துணை அரசியல்வாதிகளும் இன்றைக்கு இருக்கிறது. எனவே இவற்றை கொஞ்சம் கேளுங்க. அதனால இது அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து இந்த மக்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிற நிலம் என்கின்ற விஷயத்தை கொடுக்காமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது மட்டுமல்ல, இந்த மக்களுக்கு ஒரு நாட்டிலே இருக்கிற அடிப்படை உரிமை என்பது அனைவருக்கும் பொதுவா எல்லாரும் நம்ம சொல்றதுதான். கட்சி சார்பு இல்லாம நம்ம பேசும்பொழுது பாத்தீங்கன்னா அரசு எல்லா முயற்சியும் எடுத்துட்டு தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடிப்படையில இருந்து எல்லாரும் முன்னேற்றத்துக்கு வேரிய ஸ்கீம்ஸ் இருக்கு. சோஷியல் செக்யூரிட்டி பிளான் கொடுக்குறாங்க, பட்ஜெட் லொகேஷன் இருக்கு, ஹவுசிங் டு பிபிஎல் ஃபேமிலிஸ் சொல்றாங்க, இந்திரா ஆவாஸ் யோஜனா இருக்கு, அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் இம்ப்ரூவ் பண்ண எல்லா பிளான்ஸும் கவர்மெண்ட் பண்றாங்க. எவ்ரி பட்ஜெட்ல இப்போ மீடியா இருக்கிறதுனால நீங்க அந்த பட்ஜெட் அலோகேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. இப்போ நீங்க இதெல்லாம் போய் மக்கள்கிட்ட சேரல அல்ல சேருது அப்படிங்கிற அந்த விஷயம் தான் இப்போ இம்பார்ட்டன்ட். சேர்ந்திருக்க மக்கள்கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா அங்க கொஞ்சம் வளர்ச்சி இருக்கத்தான் இருக்கும். இப்போ வேரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க சேருதுன்னா என்னது? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல அவங்களுக்கு மாற்று இடம் கட்டி கொடுக்கறதா? இல்ல, நீங்க குடிசை, நான் ஒரு ஸ்கீமை பத்தி பேசுறேன். இப்போ ஒரு ஸ்கீம் வந்து மக்கள்கிட்ட போய் சேருதுங்கிறத ஒவ்வொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வெளிப்படையா தெரியலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிடிஎஸ் ஸ்கீம், இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் ஸ்கீம், அது மக்கள்கிட்ட கொஞ்சம் போயிருக்கு. ஃபுல்லா போச்சானா போகல, பட் அந்த ஸ்கீம் போயிட்டு இருக்கு. இந்திரா ஆவாஸ் போயிட்டு இருக்கு. அது மாதிரி நீங்க ரூரல் கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா ரோட்ஸ் இப்போ எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ நான் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட போய் சேருது, பட் தாமதமாக சேருதுங்கிறது வேணா நம்ம ஒத்துக்கலாமே தவிர, பட் ஸ்கீமே இல்லை, கவர்மெண்ட் அப்படியே ஒதுக்கிட்டாங்கன்றது இல்லை. செகண்ட் வந்து ஏழை மக்களுக்கு கஷ்டப்படுறாங்கன்றது எல்லாம் இதுக்கு எதனால வருதுன்னா, அடிப்படையாக அந்த விவசாயத்துக்கு ஒரு 10-15 வருஷமா நம்ம இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் இருக்கு. விவசாயம் க்ரோ ஆகாதனால இந்த பிரச்சனைகள் வருது. பட் கவர்மெண்ட் அதை பார்க்காம இல்லை. 70,000 சப்சிடி தர்றாங்க. யாருக்கு போகுது, எதுக்கு போகிறது? 70,000 கோடி கொடுத்துருக்கிறது. அது எப்படி போகுதுங்கிறது பேச வேணாம், பட் இன்டென்ஷன் இருக்குங்கிறத நம்ம உணர்ந்துட்டா போறோம். அதாவது இந்த விஷயத்தை வந்து நான் எனக்கு வந்து, அதாவது பணம் ஒதுக்குறோம், ஆனா வந்து அது போய் சேருதா அப்படிங்கிறது மட்டும் விஷயம் இல்லை. இங்க பணம் ஒதுக்குறது மட்டும் பிரச்சனை இல்லை. ஒரு விஷயத்தை முழுமையாக நல்ல நோக்கம் இருக்குன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? அதாவது பணம் ஒதுக்குவது தான் அடிப்படை தேவை. ஆனா அதை ஒழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அந்த பணம் ஒதுக்கப்படணும். ஒரு பிரச்சனையை ஒழிக்கணும், ஏழ்மையை ஒழிக்கணும், கல்வியின்மையை ஒழிக்கணும், வறுமையை ஒழிக்கணும் அப்படிங்கிற தன்மையில ஒரு அரசினுடைய நிதி ஒதுக்கீடும் செயல்பாடும் இருக்கு. இந்த குடிசை விஷயத்துல யதார்த்தத்துல ஒரு நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த குடிசை பகுதி வாழ் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு வெளியில கொண்டு போகணும்னு நினைச்சா கூட அதுல எவ்வளவு தடங்கல்கள் நேருது. அது ஒரு அரசுக்கு மட்டும்தானே அது தெரியும், வெளியில இருந்து விமர்சிச்சிடலாம். இதுதான் வந்து ஒரு ஏழை குடிமக்களினுடைய வாழ்வாதாரத்தை மேலும் மோசமாக்குற ஒரு ஏற்பாடு. என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, கூவம் கரையோரத்தில் குடியிருக்கக்கூடிய சென்னை நகரத்தினுடைய மக்களை நீங்க வந்து சென்னைக்கு வெளியில சிறுசேரியில அல்லது கண்ணகி நகர்ல குடியிருங்க, உங்களுக்கு வீடு தர்றோம், இங்க இவங்க குடிசையில ஒரு 20 அடி அகலத்துக்கு 20 அடி நீளத்துக்கான ஒரு வீடு செட் பண்ணி இருக்காங்கன்னா இவங்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றி கண்ணகி நகர்ல 10க்கு 10 அறையில ஒரு 6 பேர் கொண்ட குடும்பத்தை அடைப்பது என்பதுதான் கொள்கையாக இருக்குது. இதுல இங்க வேலை செய்யற, இங்க குடியிருக்கிற போது இவங்க பைசா செலவில்லாம பயணம் பண்ணி வேலை செஞ்சு பிழைப்பை தேடிக்க முடியும். இவங்க வேலை செய்யக்கூடியவங்க எல்லாம் யாரு? சேவை செய்யக்கூடியவங்க. என்ன சேவை செய்யக்கூடியவங்க? கிளீன் பண்றவங்க, வீடு வேலை செய்யக்கூடியவங்க, அல்லது முடி திருத்தக்கூடியவங்க, துணி துவைக்கக்கூடியவங்க, இது மாதிரியான அடிப்படை தொழிலில் இருக்கக்கூடிய மக்கள். இந்த அடிப்படை தொழிலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இங்கேயே வாழ்வாதாரத்தை உறுதி செய்கிற தன்மையில்
வீடை கட்டி கொடுக்கிற ஏற்பாடு அரசு செய்யணும். அந்த வேலையை அரசு செய்வதற்கு பதிலாக என்ன பண்ணுது, நீங்க எல்லாம் வெளியேறுங்க. இப்ப அழகா ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார் நாராயணன் அவர்கள். பாதுகாப்புத்துறை, ரயில்வே துறைக்கு சொந்தமான நிலங்கள் எல்லாம் இவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க, அவங்க வெளியேற்றுவது கடினம். அந்தந்த துறைகள் அந்த நிலத்தை இழக்க விரும்புவதே இல்லை. நல்ல கேள்வி. நான் சார் சேதுராமன் சார்ட்ட கேட்க விரும்புறேன். கேளுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, கிராமப்புறங்கள்ல இந்திரா காந்தி நினைவு திட்டத்தின் பிரகாரம் நிதிகள் ஒதுக்குவதாக சொல்றாரு. இந்திரா காந்தி திட்டத்தின் பிரகாரம் நிதிகளை ஒதுக்கி வீடுகள் கட்டி கொடுத்தா அவங்க ஏன் நகரத்தை நோக்கி வர்றாங்கன்ற கேள்வியை நான் கேட்க விரும்புறேன். ஏன்னா இன்னைக்கு புள்ளி விவரம் சொல்வது என்னன்னா, தமிழ்நாட்டில் 14,63,000 பேர் குடிசை வீட்டில் வாழ்வதாக புள்ளி விவரம் சொல்லுது. அதுவும் சென்னை நகரத்துல மட்டும் 13 லட்சம் பேர் குடிசை வீட்டில் வாழ்வதாக தகவல் சொல்லுது. கிராமப்புறங்கள்ல வீடு என்பது கட்டி கொடுத்தா நகர்ப்புறத்தை நோக்கி ஏன் வீடு இல்லாதவங்க வர்றாங்கன்ற கேள்வியை நான் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். அவர் சொல்றாரு அரசுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்றாரு. அரசுக்கு என்ன பொறுப்பு? ஒரு மனிதனுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்பது அரசுடைய பொறுப்பு. கல்வி கொடுக்க வேண்டியது அரசுடைய பொறுப்பு. இல்ல, பொறுப்பு இல்லைன்னு சொல்லல, நீங்க தவறுதலா புரிஞ்சுக்கிறீங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அரசு ஏழை மக்களுக்காக சில திட்டங்கள் தீட்டிட்டு தான் இருக்காங்கன்ற வாதத்தை தான் நான் வச்சேன். அரசு பொறுப்பு இல்லாம இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. பாயிண்ட் என்னன்னா, மக்கள் ஏன் திட்டங்கள் யாருக்கு போய் சேருது அப்படின்ற கேள்விதான் சார். நான் இல்ல, இந்த திட்டங்கள் குடிசை கோயம்புத்தூர்ல இருந்து குறுக்கிடுறாங்க ஐயா. வணக்கம். கோயம்புத்தூர்ல இருந்து குறுக்கிடுறோம். போய் சேருது. இல்ல, திட்டங்கள் கிடைப்பதில்லை அப்படின்றதே நான் சொல்ல விரும்புறேன். இல்ல, அதுதான் நான் சொல்றேன். நீங்க அந்த கவர்மெண்ட்ல உள்ள திட்டங்கள், ஏழைகளுக்காக போற திட்டங்களே நீங்க எடுத்து பாருங்க. ஆனா நடைமுறையில இருக்கா இல்லையாங்கிறது நம்ம இன்னொரு வாதமா வச்சுப்போம். திட்டங்கள் தீட்டப்படுது ஏழைகளுக்காக ஒரு வீடு கட்டி தருவோன்ற திட்டம் இல்லங்கறத நான் சொல்ல வரேன். அதுதான் சொல்ல வர பாயிண்ட். பூராமே திட்டங்களாக இருக்கு. அது பேசுவோம் நம்ம. நான் பூராமே திட்டங்கள். ஐயா வணக்கம். நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து குறிக்கிறோம். செகண்ட் நான் சொல்ல வர பாயிண்ட், மக்கள் 2001 ஒவ்வொருவரா பேசுங்க. சேதுராமன் முடிச்சிருங்க, சொல்லுங்க. அவர் சொல்றாரு, நான் சொல்ல வர பாயிண்ட் கவர்மெண்ட் இன்டென்ஷன் டுவர்ட்ஸ் தி புவர் பீப்புள் இருக்குன்ற வாதம் தான் நான் வச்சேனே தவிர கவர்மெண்ட் இன்டென்ஷன் மத்தவங்களுக்கு கட்டி தரணும் அப்படிலாம் நான் சொல்லல. ரெண்டாவது, இங்க இருக்க பதிவு கொஞ்சம் மக்கள் ஏன் அர்பன் சென்டர்ஸ் வராங்க அப்படின்னா, பெருவாரியான இந்த லாஸ்ட் 20 இயர்ஸ்ல அக்ரிகல்ச்சருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸே கொடுக்காம போயிட்டோம். அக்ரிகல்ச்சர் பெருவாரியா க்ரோ ஆகல, growth எல்லாம் நெகட்டிவ்ல இருக்கிறதுனால மக்கள் தன்னோட வாழ்வாதாரத்தை தேடி நகரப்புறத்துக்கு வராங்க. இதுதான் காரணம். தவிர கொடுக்கல அரசா அல்லது விவசாயிகளேவா? ஐயா, கோவையிலிருந்து இடைமறிக்கிறேன், பேச விரும்புறேன். பன்னாட்டு கம்பெனிகளுக்கும் அதாவது விவசாய நிலங்களுக்கு சரியான கூலி கிடைப்பது இல்லாதனாலதான் அவங்களுடைய நிலைமை என்பது கேள்விக்குறியா மாறுது. போதுமான விவசாய கூலி அந்த ஏற்பாடு இல்ல. கோவையிலிருந்து பேசுறேன். வெறுமனே இது கூலி பிரச்சனை மட்டுமல்லங்க. ஆண்டாண்டு காலமாக அடிமைப்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு நிலம், குடியிருப்பதற்கு கூட நிலம் இல்லை என்கின்ற சூழல் தான் தமிழகத்தில், இந்தியாவிலே இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இவர்கள் குடிசைகள் இல்லா வீடு, காங்கிரீட் வீடு, பசுமையான வீடு என்று சொல்லுகிறதெல்லாம் பம்மாத்து வேலைகள். ஏனென்று கேட்டால், இன்னைக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கோவையில் உக்கடம் நச்சு கழிவுநீர் பண்ணையிலே அம்மன் குளம் என்று சொல்லக்கூடிய குளம் இருந்த பகுதியில் இங்கே மனிதன் பயன்படுத்த முடியாத மிக மோசமான இடத்திலே, இந்த இடங்களிலே தான் வீடு கட்டுகிறார்கள். எப்படிப்பட்ட வீடு என்று சொன்னால், வெறுமனே 180 சதுரடி. கோவை மாநகராட்சியில இருக்கிற குரங்கு, 3 குரங்கு இருக்கக்கூடிய அந்த காட்சி கூடத்திற்கும் கூட 900 சதுரடி இருக்கிறது அந்த குரங்குகளுக்கு. ஆனால் மனிதன் ரத்தமும் சதையுமாக இந்த இந்திய நாடு வளர்வதற்கு போராடி தன் உழைப்பை செலுத்திக் கொண்டிருக்கிற இவனுக்கு என்ன கொடுக்கிறார்கள் என்றால், 5 பேர் குடியிருக்கிற இடத்திற்கு 180 சதுரடி. இந்த 180 சதுரடியில தான் அப்ப, மகன், பேரன், பேத்தி, பல தலைவர்கள் இங்கே வாழ வேண்டி இருக்கிறது. அப்படியானால் எதிர்காலத்தில் இவர்களுக்கும் நிலத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? உங்க வாதம் புரியுது. இந்த மக்களுக்கு ஏற்கனவே நிலம் என்பது இல்லாமல் செய்து விட்டார்கள். அதன் அடிப்படையில்
நான் ஏற்கனவே அவர்கிட்ட கேட்டேன். இப்போ அரசாங்கம் ஏதாவது செய்ய நினைக்குது. இவர்கள் இருப்பது ஏற்கனவே இருப்பது பாதுகாப்புத்துறை போன்ற துறைகளை சேர்ந்த நிலங்கள்ல ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. அங்க வெளியேறவும் மறுக்கிறாங்க. அதே நேரம் அந்த துறைகளும் அதை விட மறுக்குது. என்ன செய்வது என்று அரசாங்கம் சொல்லுது. இது பிராக்டிகல் ப்ராப்ளம். என்ன தீர்வு? இல்ல, இதற்கான பதிலை நான் கொடுக்குறேன். அதற்கு முன்னால பிரச்சனையின் ஆழத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்பதான் விவாதம் அர்த்தமுள்ளதா நடக்கும். முதல்ல நீங்க பார்த்தீர்கள், இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி மட்டும் இல்ல, மக்கள் தொகை பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலேயே மிக அதிகமாக வளர்ச்சி கொண்ட ஒரு நாடாக, மக்கள் தொகை வளர்ச்சி கொண்ட நாடாக இந்தியா இருக்கிறது. இன்னும் 2020 இல்ல 2030 சீனாவை நம்ம தாண்டிடுவோம். அப்போ நம்ம அண்ணா காலத்துல 4 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல இன்னைக்கு 7.5 கோடி 8 கோடி மக்கள் போயிட்டாங்க. தமிழ் எடுத்துருக்கீங்க. அது தாண்டி 10 விழுக்காடு இன்னைக்கு ஒடிசாவிலேருந்தும் பீகார்லேருந்தும் மேற்கு வங்கத்திலேருந்தும் வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 70-80 லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்து வந்திருக்காங்கன்னு தெரியுது. இப்போ இட நெருக்கடி மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது. காலமாகவே அவர் சொல்ற மாதிரி இந்த சாதிய பிரச்சனைகள் மிச்ச சமூக காரணங்கள்லாம் இருக்குது. அதனால நிலம் இல்லை, நிலமில்லாத ஏழைகள் இருக்காங்க. நிலப்பட்டா இட நெருக்கடி இருக்கிறது. நிலப்பட்டா கொடுக்கிறது கூட இன்னைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது அரசு திட்டங்களை பத்தி பேசி பாத்தீங்கன்னா, இந்திரா ஆவாஸ் யோஜனான்றது 1978-80 ஆரம்பிச்சது. அது கொஞ்ச நாள் நடந்தது. அப்போ டோட்டல் சானிடேஷன் பிளான், வீடும் இருக்கணும், அதோட கழிப்பிடமும் இருக்கணும்னு சொல்லிட்டு அதற்கான நிதி ஒதுக்கீடு இருந்தது. அது ரொம்ப குறைச்சல். அதற்கு பிறகு புதிய புதிய திட்டங்கள் ஒரு நிமிஷம், ஜவஹர்லால் நேரு நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தில் ஒரு நிமிஷம் முடிக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா நகர்ப்புறத்தில் இருக்கிற ஏழை மக்கள், நகர்ப்புறம் தமிழகத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா 44 விழுக்காடுக்கு மேற்பட்டவர்கள் நகரத்துல இருக்காங்க. சொல்லி முடிக்கிறேன். பதிவு இல்லங்க, சொல்லி முடிக்கிறேன். நான் சொல்லி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. இல்ல அந்த ஜவஹர்லால் நேரு நகர்ப்புற திட்டத்துல நிதி ஒதுக்கப்பட்டது. மத்திய அரசுடைய நிதி அதிகமாக, அந்த நிதி போதிய அளவு கோவையிலிருந்து குறிக்கிடுறோம். ஒரு நிமிஷம் சொல்லி முடிக்கிறேன். தமிழ்நாட்டை மட்டும் பேசுறோம். ஏன்னா தமிழ் மக்கள் இருக்கிறதுனால இந்திய அளவில் பேசணும். தமிழ்நாட்டை மட்டும் பேசலாம். இப்ப பாத்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி ஆட்சியிலேயே ஆரம்பிச்சு அந்த காலத்திலேயே குடிசை மாற்று வாரியம்னு கொண்டு வந்தது. அன்றைக்கு நல்ல நோக்கத்தோடு தொடங்கப்பட்டது. படிப்படியாக அந்த குடிசை மாற்று வாரியம் என்பது தன்னுடைய குறிக்கோளிலிருந்து விலகி போய்விட்டது. கடந்த 10-15 ஆண்டுகளாக மத்திய அரசு கொடுக்கிற நிதியை வைத்து எல்லா மட்டத்திலையும் ஊழல், அவர்கள் கொடுக்கிற டார்கெட் எதுவுமே அச்சீவ் பண்ணல. கோயம்புத்தூர் பத்தி சொல்ற போது உக்கடம் அம்மன் குளம் பத்தி சொன்னாங்க. அது கழிவுநீர் குட்டை ஒரு நீர்பிடிப்பு நிலம்னு தெரிஞ்சு அங்க கட்டி அந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்து இன்றைக்கு வரை ஒருத்தர் கூட பொறுப்பாக்க விடல. அந்த பணம் எல்லாம் நீங்க கோடிக்கணக்கான ரூபாய் போயிட்டு அந்த அம்மன் குளம் உக்கலத்துல இன்னும் ஒருத்தர் கூட வீட்டுக்குள்ள போகல. அது திமுக ஆட்சியில் நடந்த ஊழல். அதிமுக ஆட்சி 1.5 வருஷத்துல முடிய போகுது. இன்றைக்கு வரை அந்த அம்மன் குளம் உக்கடம் முடிக்க முடியல. அதே மாதிரி சென்னை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் ஜவஹர்லால் நேரு நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக சென்னையில இருக்கிற குடிசை வாழும் வீடு கட்டி கொடுக்கறதுக்காக சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு இங்க திட்டம் எப்படி வகுக்கப்படுதுன்னா, சாமானிய மக்களின் முன்னேற்றத்துக்காகவும் பாமர மக்களின் வளர்ச்சிக்காகவும் இங்க திட்டங்கள் எதுவும் வகுக்கப்படுவது கிடையாது. வானத்தில் பரப்புறவர்களுக்கும் கார்ப்பரேட் நிறுவன வளர்ச்சிக்காகவும் தான் இங்க திட்டங்கள் வகுக்கப்படுகிறது. நீங்கள் இப்ப பாத்தீங்கன்னா மக்களுக்கு மிக முக்கியமானது கல்வியும் மருத்துவமும் பொருளாதாரம் தான். ஆனா இங்க செல்வந்தர்களுக்கு ஒரு கல்வியும் மருத்துவமும் பொருளாதாரமும் பார்க்கின்றோம். பாமர மக்களுக்கு ஒரு முறை இங்க வகுக்கப்படுகிறது. இந்த முழுக்க இந்த அரசாங்கங்கள் சாமானிய மக்களின் வளர்ச்சிக்காகவும் பாமர மக்களின் வளர்ச்சிக்காகவும் பொருளாதாரம் வகுக்கப்படுகிறார் என்றால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. முழுக்க கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் அம்பானி அட்டானி போன்ற அவர்களின் தனிப்பட்ட வளர்ச்சிக்குத்தான் இங்க திட்டங்கள் வகுக்கப்படுகிறது. சரி, இதுல என்னோட கேள்வி திரு கண்ணன், சொல்றோம் ஆனா இதே மக்கள் தான் வாக்குகளை விலைக்கு விட்டுறோம், ஆள்வோரை நம்ம தான் தேர்ந்தெடுக்கிறோம், பிறகு அவங்க இப்படி செய்யறாங்களேன்னு வருத்தப்படுறோம். அது ஒரு புறம் இருக்கட்டும். இதுக்கு மூல காரணம் அரசின் கொள்கைகள், அது தவறியது, அதனாலதான் அவங்க வர்றாங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப வந்தாச்சு, வர்றவங்க அப்படியே விட்டுற முடியாது. ஒவ்வொருவருக்கும் நகர்ப்புறத்தின் நடுவிலேயே வீடுகள் கட்டி கொடுத்தால் ரொம்ப சீக்கிரமே அவர் சொன்ன இட நெருக்கடியில முடிஞ்சு போயிடும். அதற்கு பிறகு வருபவர்கள் மீண்டும் அதே மாதிரி ஆற்றோரங்களில் தான் நம்ம குடியிருக்க போறாங்க. என்ன தீர்வுன்னு நினைக்கிறீங்க? அதாவது இதுல நான் முதலே சொன்ன 2 வகையா பார்க்கணும். இங்க இந்த இடத்திலேயே குறிப்பிட்ட நகரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஏழ்மையை போக்குவதற்கு அவர்களுடைய வசிப்பிடங்களை மாற்றி கட்டியமைக்கக்கூடிய ஏற்பாடை அரசு செய்யணும். அதான் நகர்ப்புற வளர்ச்சி. நகர்ப்புற வளர்ச்சி என்பதை நகரத்துக்குள் குடியிருக்கக்கூடியவர்களுடைய வளர்ச்சிக்காக திட்டமிடணும். நகரத்துக்குள்ள குடியிருக்கக்கூடிய 10% பணக்காரர்களுக்கும் 10% வசதியானவர்களுக்குமான கட்டமைப்பை கட்டித்தருகிற
நகராட்சி மேம்பாடு அல்லது நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சகம், மாநில மத்திய துறை அமைச்சகம் இந்த நகர்ப்புறத்தில் இருக்கிற 90% மக்களுடைய உள்கட்டமைப்பை பற்றி கவலைப்படுவதில்லை. இங்க தேவை அதுதான். இன்னைக்கு வெங்கையா நாயுடு நகர்ப்புற அமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த 6 கோடி மக்கள் மட்டும் பிரச்சனை இல்லை. நீங்க சொன்னீங்க ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள், ரயில்வே இடத்தை வேற இடத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்க. நீங்க நான் என்ன கேட்கிறேன்னா, அம்மன் குளம் இங்கு விவாதத்துக்கு வந்தது 2010-11 ஆண்டுகள்ல நம்முடைய தமிழ்நாட்டில் நகராட்சியில் நடந்த ஒரு ஆய்வில் சொல்லியிருக்கக்கூடிய தகவல், சென்னையில் மொத்த சொத்து, சென்னை அரசு சொத்து மொத்த சொத்தில் 34% கட்டிடங்கள் கட்டி வெறுமனே இருக்கிறது, அதை யாரும் பயன்படுத்தவில்லை என்று சொல்றாங்க. அப்ப இந்த அரசு எதுக்காக கட்டடம் கட்டுது? யாருடைய தேவைக்காக கட்டுது? கான்ட்ராக்ட் மூலமாக பணம் பண்ணுவதற்காக கட்டுது. இது மக்களுக்கு பயன்படல. அதே மாதிரி மதுரையில் 68% கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது, பயன்படல அப்படின்னு சொல்றாங்க. கோயம்புத்தூர் அம்மன் குளம் கட்டடம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. இப்படி மக்களுக்கு பயன்தராத கட்டிடங்களை கட்டி வைத்திருக்கிறார்களே ஒழிய வறுமையை போக்க வேண்டும், குறிப்பாக அந்த குடிசை பகுதி மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கு, அவர்களுக்கு வீடு, அவர்களுக்கான கல்வி, அவர்களுடைய முன்னேற்றம் என்பதை திட்டமிடக்கூடிய தன்மையில் இல்லை. நீங்க நகரத்தினுடைய மைய பகுதியில் ஏழைகளுக்கு கட்டி தர வேண்டாம், மாறாக அந்த மக்களுக்கு, அதாவது அந்த மக்கள் குடியிருக்கிற பகுதியில அவங்களுக்கு அடிப்படை விஷயத்தை செஞ்சு தரணும். இதுதான் தேவையான விஷயமா இருக்கு. அப்ப அந்த தன்மையில் திட்டமிடுவது. கோவையில இருந்து நான் பேசுறேன், வெறுமனே கோவையில இருந்து பேசுறேன், அனுமதிங்க தயவு செய்து. அதாவது என்னன்னா, நீங்க சொல்றது அடுக்குமாடி வீடு அப்படிங்கறதெல்லாம் நாங்க கேட்கல, இந்த ஏழை மக்கள் அப்படி கேட்கல. தயவு செய்து ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, அங்க இருக்கிற பேசக்கூடிய எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன். நாங்க கேட்கறதெல்லாம் குடியிருப்பு, சாதாரண குடியிருக்கிற வீடு தான் நானும் பேசிட்டு இருக்கிறேன். அடுக்குமாடி வீடு நாங்க கேட்கற நிலம் தான் எங்களுக்கு. அதுதான் நிலம், குடியிருப்பதற்கு நிலம் வேண்டும். ஏனென்றால் என்ன காரணம்னா, இந்த நாட்டில் குடியிருப்பு வசிக்கிறான் அப்படின்னு சொன்னா, குடியுரிமை பெற்றிருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு வேலை செய்கிறார். கொஞ்சம் கேளுங்க, வேலை செஞ்சாரு ஐயா, கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் கேளுங்க பேசுறேன். அதாவது இந்த நாட்டிலே ஒரு மகன் குடியிருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கும் நிலத்திற்கும் சம்பந்தம் இருக்கும். நிலம் இல்லை என்று சொன்னால் அவன் சொந்த நாட்டிலே அகதி என்று பொருள். எனவே நிலம் இல்லை என்று சொல்வதெல்லாம் பொய். இன்னைக்கு இந்தியா முழுவதும் அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் டாடா பிர்லாக்களுக்கும் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்கும். எங்களை பேச விடுங்க, எங்களை பேச விடுங்க. நீங்களே பேசிட்டு இருக்கிறது சரியில்லை. எங்களை பேச செல்லவில்லை என்ற அடிப்படையில் சொல்கிறேன். இல்ல, எங்களை கொஞ்சம் பேச விடுங்க. அரசாங்கமே மக்கள் விரோதமாக இருக்கிறது. எங்களை முழு கேள்வி கேட்டுட்டு நீங்க பேசுங்க. கேள்வி என்ன சொல்லுங்க. இப்படித்தான் மத்திய மாநில அரசுகளும் செயல்படுது. இந்த எங்களுடைய கேள்வியே, அதாவது எங்க குரலை முதல் கேளுங்க. ஏழை எளிய உழைக்கிற மக்களுடைய, மலைவாழ் மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுடைய செவியை கேளுங்க. சொல்லுங்க. அதனால நாங்க என்ன சொல்ல வரோம்னா, எங்களுக்கு அடுக்குமாடி வீடோ அழகான வீடோ அல்ல, கான்கிரீட் வீடோ அல்ல, குடியிருப்பதற்கு சொந்த நிலம், குறைந்தபட்சம் 5 சென்ட் நிலமாவது வேண்டும் என்று கேட்கிறோம். ஏன்னு கேட்டா, இன்றைக்கு நிலம் இல்லாத சொல்லுகிற கனவான்களே, அரசியல்வாதிகளே, இந்திய நாடு முழுவதும் பிரிட்டிஷ் ஆட்சியிலே இருந்து இன்று வரை பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை இந்தியாவில் இருக்கிற பெருமுதலாளிகளுக்கும், அதே போல வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு வியாபாரம் செய்கிற பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் ₹1, ₹2 விலைக்கு கொடுத்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு எங்களிடத்திலே பல்வேறு விவரங்கள் இருக்கிறது, அவைகளெல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியும். எனவே நிலம் என்று இல்லை என்று சொல்வது எங்களை போன்றிருக்கிற ஏழை எளிய உழைக்கிற மக்களை வஞ்சிக்கிற செயல் என்பதைத்தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். எனவே இனியொரு முறை இம்மாதிரியாக அடுக்குமாடி வீடு என்கிற வார்த்தையை தயவு செய்து சொல்ல வேண்டாம். இன்றைக்கு தமிழக, இன்னும் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். இன்றைக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்திய நாடு முழுவதும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா, ஒரே விஷயம் நேயர்களுக்கு ஒரே ஒரு நிமிடம் அவங்க பதில் சொல்லுங்க சார். இல்ல, எல்லாருக்கும் வீடு கண்டிப்பா இருக்கணும், அதுல மாற்று கருத்து கிடையாது. இப்ப சார் தோழர் சொன்னார்ல, இந்த மாதிரி கவர்மெண்ட் கட்டி கொடுக்குறாங்க, அந்த பாலிசி எப்படி மாத்திக்கலாம் அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரியல் பெல்ட் டெவலப் ஆகுதுன்னா அதை ஒட்டி இந்த மாதிரி வீடுகளை கட்டும் பொழுது இந்த கேஷுவல் ஒர்க்கர்ஸ், இந்த லேபர் ஒர்க்கர்ஸ், அவங்களுக்கு அங்க அந்த வீடுகளை கொடுக்கிற மாதிரி திட்டங்களை தீட்டலாம். இப்ப சமீபத்தில் நீங்க பத்திரிகையில பார்க்கலாம், தமிழ்நாடு ஹவுசிங் கட்டின வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல, பிட் பண்றதுக்கு ஆள் இல்லாம இருக்கு சிலர், அதுதான் அவர் மென்ஷன் பண்றாரு. அதை எப்படி பண்ணலாம், எங்க தொழில் வளருதோ,
ஓஎம்ஆர்ல வளருதா, அதை சார்ந்து இந்த மாதிரி ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு கொஞ்சம் வீடுகளை கட்டும் பொழுது அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்காது. எங்க பிரச்சனை ஆகும்னா, நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது எனக்கு வேலை இல்லை, நான் டெய்லி என்னால வருமானம் பண்ண முடியலங்கும் போது ஒரு ஒரு பயம் வரும். அந்த பயத்தை நம்ம எப்படி போக்கலாம் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு வேலை நிரந்தரமா இருக்கும் பொழுது இந்த மாதிரி வீடுகளுக்கு அந்த வேலைகள் உருவாக்கப்படணும். முன்னாடி அந்த ப்ரொடக்டிவிட்டி டெல்லி, சென்னை, மும்பை, கல்கத்தா என்ற 4 பெருநகரங்கள்ல மட்டும் இந்த குடிசை பகுதிகள் இருந்தனன்னு சொல்லப்பட்டது. இன்னைக்கு ஒவ்வொரு மாநில தலைநகரங்களையும் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களும் இதே நிலைமை வந்தாச்சு. அப்ப எல்லா இடங்கள்லயும் தொழில் தான் தேவைங்கிறது தான் இதுல என்ன சொல்லணும்னா, அடிப்படை மன்னிக்கணும் குறுக்கிடுறேன். திரு பாடம் நாராயணன், உங்களை நான் குறுக்கிட்டே இருந்தேன், நீங்க சொல்லுங்க. இப்ப நம்ம பல்வேறு திட்டங்களை பத்தி பேசணும். நீங்க அரசியல் சாசனத்தை ஆரம்பிச்சதுல இருந்து இதுவரையும் வந்து பாத்தீங்கன்னா, தாழ்த்தப்பட்ட மக்கள், மலைவாழ் மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பல்வேறு திட்டங்களை வந்து ஒவ்வொரு தடவையும் பேசுறாங்க, விவாதிக்கிறாங்க, திட்டங்களை கொண்டு வர்றாங்க. ஆனா அந்த திட்டங்கள் எதுவுமே வந்து அவங்களை போய் சேர்வதில்லை. அன்னைக்கு ராஜீவ் காந்தியே சொன்னார், ₹1 செலவு பண்ணா அதுல வந்து எத்தனை பைசா வந்து மக்களுக்கு போய் சேருதுன்னு சொல்லிட்டு. இப்படி இந்த திட்டங்களை தீட்டுற போது, விவாதித்து கொண்டு வர்ற போது அதுக்கு வேணுங்கிற நிதி வந்து மிக குறைவாக இருக்கிறது. அந்த நிதியை வந்து செயல்படுத்துவதற்குள்ள மக்கள் தொகை வந்துருது, விலைவாசி ஏறிடுது. உதாரணத்துக்கு சொல்ற போது, திமுக ஆட்சியில வந்து துணை முதல்வர் அந்த மு.க. ஸ்டாலின் வந்து பெரும்பாக்கத்தில் வந்து 27,000 வீடுகளை, அடுக்குமாடி வீடுகளை கட்டுவதற்காக 1400 கோடி ரூபாயில ஒரு நிதியை ஒதுக்கி அவர் இனாகிரேட் பண்ணி பூமி பூஜை போட்டாங்க. இன்றைக்கு 2015ஆம் ஆண்டு வந்திருக்கும். 27,000 போட்ட இடத்துல இதுவரையும் 6,000 வீடுகளை தான் கட்டியிருக்காங்க. நிதி வந்து அதே 1400 கோடி ரூபாய். அன்றைக்கு என்ன மணல் விலை இருந்தது, இன்றைக்கு என்ன மணல் விலை இருக்கு, அன்றைக்கு என்ன சிமெண்ட் விலை இருந்தது, இன்றைக்கு என்ன சிமெண்ட் விலை இருக்கு, அன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு, ஊழல் இருந்தது, இன்றைக்கு எந்த அளவுக்கு ஊழல் இருக்கிறது. இப்படி சிமெண்ட் விலை அதிகமாயிருக்கு, மணல் விலை, கம்பி விலை, ஊழலுடைய பங்கும் அதுல வந்து சிமெண்ட் மணல் மட்டும் கலக்கிறதுல ஊழலையும் கலக்கிறோம். இதெல்லாம் கலந்து வர்ற போது அதே 27,000 வீடுகள் வந்து அதே 1400 கோடி ரூபாய் வந்து 2009 ஆரம்பிச்சது 2014 கொடுக்க முடியுமா? இப்படி பல்வேறு நடைமுறைகள் இருக்கின்றன. இந்த நிலைமை இப்படியே தொடர்ந்தா இந்த அடுத்த கணக்கெடுப்புக்கு இன்னொரு 7 வருடம் தான் இருக்குது. 6.5 கோடின்றது ஒரு 8 கோடியோ 10 கோடி ஆக கூட வாய்ப்பு இருக்கு. இது எப்படி வெடிக்கும், என்ன அபாயம் இருக்குது, உணர்வே இல்லை அரசு. இப்ப தமிழகத்தை பத்தி சொல்றோம்னா, இன்றைக்கு தமிழகத்துல வந்து கிட்டத்தட்ட 9 லட்சம் வீடுகள் தேவைப்படுகின்றது. நகர்ப்புறத்துல மட்டும் 9 லட்சம் வீடுகள் தேவைப்படுகின்றது. இது வந்து இன்னும் ஒரு 10 ஆண்டுகள்ல வந்து இந்த 9 லட்சம்ன்றது 13-14 லட்சமாக ஆகும். ஏன்னா மிக வேகமாக நகர்ப்புறத்தை நோக்கி வர்ற மக்கள் கொண்ட ஒரு மாநிலமாக இருக்கிறது. இதுல வந்து தண்ணீர் தட்டுப்பாடு மிக அதிகமாக இருக்கிறது, மணல் தட்டுப்பாடு இருக்கிறது, எல்லா தட்டுப்பாடுகளும் இருக்கு, இட தட்டுப்பாடு இருக்கு. தோழர் சொல்ற போது 4 சென்ட் கொடுக்கணும்னு சொல்றாங்க. 4 சென்ட் வச்சு வீடு கட்ட முடியுமா? இன்றைக்கு தமிழகம் தான் இந்தியாவிலேயே அதிகமாக குடிசை பகுதியில் கொண்ட மாநிலத்துல, மகாராஷ்டிரா மாதிரி தமிழகம் அதிகம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா வட தமிழகத்துல வந்து மிக அதிகமான மக்கள் வந்து இருக்காங்க. இப்போ திமுக ஆட்சியில வந்து திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. முதல்ல சமத்துவபுரம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிராமத்திலையும் சமத்துவபுரம் கொண்டு வந்து சாதியை ஒழிக்கணும், அதே சமயத்துல மக்களுக்கு வீடு கொண்டு வரணும்னாங்க. இன்னைக்கு போய் யாராவது வந்து ஊடகங்கள்ல போய் சமத்துவபுரத்துடைய நிலைமையை போய் பார்க்கணும். அதே மாதிரி கலைஞர் வீடு வசதி திட்டம்னு கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்துல வந்து நிதி கொடுக்கப்பட்டாலும் போதிய அளவு சப்போர்ட் இல்லை. மேலும் வந்து ஒரு அந்த குடும்பத்துல வந்து பணம் போடணும்னா அதற்கான லோன் கிடையாது. இன்றைக்கு வந்து இப்போ வெங்கையா நாயுடு முக்கியமா என்ன சொல்லிருக்காங்க, ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லிட்டு 100 ஸ்மார்ட் சிட்டிஸ் கொண்டு வரணும்னு சொல்றாரு. அதோட என்ன சொல்றாரு, பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்னு சொல்றாங்க. நம்ம இந்தியாவில் வந்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அது வந்து கல்வியில இருந்தாலும் சரி, சுகாதாரத்தில் இருந்தாலும் இல்லை, வீடா இருந்தாலும் சரி, எப்படி இருக்குன்னா நமக்கு ஒரு பழமொழி உண்டு, நீ அவல் கொண்டு வா, நான் உமி கொண்டு வர, 2 பேரும் கலந்து ஊதி ஊதி சாப்பிடுவோன்ற மாதிரி தான் இன்றைக்கு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் எல்லாமே இருக்கிறது. இன்றைக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய இன்டென்ஷன் நல்லா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கடந்த மாதம் வந்து இந்தியா முழுவதும் உள்ள மாநகராட்சி ஆணையர்களுக்கு சொல்லுங்க சார், சொல்லுங்க. இப்படி வணக்கம். என்ன சொல்ல வரேன்னா, முன்னாடி முதன்மையா இருப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா நிரந்தர வேலை சாமானிய மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள் பன்னாட்டு நிறுவனங்கள் வளர்ச்சிக்காக தான் முந்தைய ஆண்ட காங்கிரசும் சரி, இப்ப ஆண்டு கொண்டிருக்கின்ற மோடி அரசாங்கம் சரி, முழுக்க பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் அம்பானி, அட்டானி போன்ற அவர்களின் வளர்ச்சிக்காகத்தான் திட்டங்கள் வகுக்கப்படுகிறது. சாமானிய மக்களுக்காகவும் பாமர மக்களுக்காகவும் வளர்ச்சிக்காக திட்டங்கள் இங்க வகுக்கப்படுவதில்லை என்பதுதான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க முடிங்க. அதாவது கோவை நண்பர் சொன்னது 100% உண்மை. இப்போ தேர்தலுக்கு செலவழிக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டும்தான்
அரசால் திருப்தி செய்ய முடியும். ஏன்னா அவங்களுடைய நிலைமையே அந்த மாதிரி தான் இருக்குது. ஏழை மக்கள் வந்து கண்டிப்பாக கண்டுக்கிட மாட்டாங்க. நீங்கள் சொன்னீங்க ஓட்டுக்கு பணம் வாங்குறாங்க மக்கள், பிற அனுபவிச்சு தான் ஆகணுங்கிற மாதிரி பேசுனீங்க. அவங்களுக்கு விலைவாசி வந்து நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டு தான் போகுது. அதே மாதிரி நிலையான வருமானமும் கிடையாது. அரசியல்வாதிகளுக்கும் தேர்தல் சமயம் மட்டும்தான் குடிசவால் மக்களும் ஏழை மக்களும் கடவுளாக தெரிறாங்க. இப்போ கிராமப்புற மக்கள் மட்டும் இல்லாமல் நகர்ப்புற மக்களும் குடிசவால் மக்களும் மாற்றப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தேவையான வசதிகள் செஞ்சு கொடுக்க, இப்போ ஒரு நல்ல பாதை அமைச்சு கொடுக்க, மேம்பாலம் கட்டி எல்லாமே கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தான். அப்படிப்பட்ட அந்த இது செய்யும்போது அதை சார்ந்து இப்போ ஒரு பகுதியில் உள்ள 2 லட்சம் மக்களை வெளியேற்றுத்தாங்க, உங்களுக்கு வேறு இடம் தாரோம் அப்படின்னு சொல்லி அவங்கள அப்புறப்படுத்தினா அவங்கள ஒரு 20 இல்லை 30,000 பேருக்கு மட்டும்தான் வீடு கட்டி தராங்க. மற்றவங்க எல்லாருமே ஏமாற்றப்படுகிறாரு. அவங்களுடைய பூர்வீக இடத்தையோ வீடையோ விட்டு அவங்க ரொம்ப ரொம்ப ஏமாற்றப்படுகிறார். இது கிராமப்புறம் மட்டும் இல்லாமல் இப்போ நகர்ப்புறத்துலேயும் அதிகரிச்சுட்டு வருது. என்னுடைய நிலைமை இப்படியே போச்சுன்னா கார்ப்பரேட் நிறுவனம் மட்டும்தான் இந்தியாவில் இருக்கும். அதுக்கு அடிமையாக தான் இந்த மக்கள் இருப்பாங்க. இதுக்கு இந்த அரசு ஏதாவது செய்யுமா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, இந்த பாலிசி தான் சார். இந்த பாலிசி வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான பாலிசியை எடுக்கும் பொழுது இந்த மாதிரி மக்கள் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்குரிய பாலிசி நம்ம எடுத்தாகணும். நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். லாஸ்ட் 10 இயர்ஸாக நம்மளுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு 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 இறுக்கமான சூழ்நிலை இருக்குன்னா, இன்கம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணது தான் கவர்மெண்ட் பண்ணிச்சு லாஸ்ட் 10 இயர்ஸ். நான் இந்த எம்என்ஆர்இஜே எந்த ஸ்கீமாக இருந்தாலும் 100 ரூபா கொடுத்துட்டே இருந்தாங்க. பட் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகலை. ஒரு நாட்டில் வந்து உற்பத்தி இன்க்ரீஸ் ஆகலை. விவசாயமாக இருக்கட்டும் இல்லை பொருளாதாரமாக இருக்கட்டும், அது நடக்காதனால நம்மளோட இந்த சோஷியல் ஸ்டேட்டஸ் அப்படியே தங்கிட்ட மாதிரியே இருக்குது, இறுக்கமான சூழ்நிலை இருக்குது. அதனால ஒரு வெறுப்படைஞ்சு மக்கள் வெளியில் வராங்க. வெளியில் வரும்போது நகர்ப்புறத்தை நோக்கி வராங்க. அதனால ஏற்படக்கூடிய சிக்கல்கள் இதெல்லாம் சரி பண்றதுக்கு ரெண்டாவது பக்கம் இருக்கட்டும். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் போன்ற மக்களுக்கு பணம் போய் சேரக்கூடிய விஷயங்களாவது இல்ல, பணம் தான் போச்சு. இப்போ நான் 100 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா விலைவாசி 110 ரூபாய் இருக்கும்போது திருப்பி அதே நிலைமை தானே. நான் எத்தனை தானே ஏறினாலும் என்னை இறக்கிட்டே இருக்கிற மாதிரி தானே எவ்வளவு விலைவாசி திட்டங்களா. ஒரு சின்ன குறுக்கீடு என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப தேசிய கிராமப்புற வேலை உறுதி சட்டம் வந்து அமலான காலத்துல கடந்த 10 ஆண்டு காலத்தில் நகர்மயமாதல் அப்படிங்கிறதுல வந்தவங்க யங்கர் ஜெனரேஷன் தான் வந்தாங்க. பெரிய அளவில் ஓல்டேஜ் பீப்புள் வரல, முதியவர்கள் வரல. முதியவர்களும் பெண்களும் ஒரு பெரிய அளவில் கிராமப்புற வேலை உறுதி சட்டத்தில் பயனுற்றாங்க. அதனுடைய உற்பத்தி நீர்ப்பாசன திட்டத்தை இன்னும் கட்டமைப்பதில் நிர்வாகமும் அரசும் கூடுதல் நடவடிக்கை எடுத்திருக்கணும் அப்படிங்கிறதுல மாறுபட்ட கருத்து இல்லை. அதற்கு பதிலாக நீங்க அந்த மக்களுக்கு கொடுத்த வாங்கும் சக்தியை அதிகப்படுத்துவதன் நோக்கத்துல தான் பொருளாதார வல்லுநர்கள் அன்னைக்கு அதை வலியுறுத்தி கொடுத்தாங்க. அப்படி ஒரு கிராமப்புற வேலை உறுதி சட்டம் இது தேவை. என்ன விஷயம்னா, உலகத்துல எல்லா நாடுகளிலும் வேலையில்லா காலம் இருக்கிற போது வேலையில்லா கால நிவாரணம் என்பது கொடுக்கப்படுது. எல்லா நாடுகளிலும் இருக்கு, பெரும்பாலும் வளர்ந்த நாடுகள்ல இருக்கு. அப்ப வளர்ந்த நாடுகளை பார்த்து நீங்க அந்த பொருளாதார கொள்கையை பின்பற்றுவது தேவை அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இது ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி அப்படின்னு சொல்லும்போது நீங்க வாங்கினாதானே உற்பத்தி பெருகும். வாங்குவதற்கு பைசா தேவையில்லை. அப்ப உள்புற கட்டமைப்பை, கிராமப்புற உட்கட்டமைப்பை மேம்படுத்தணும்ல. அந்த வேலையை தேசிய கிராமப்புற வேலை உறுதி சட்டம் செய்திருக்கு. என்ன விஷயம்னா, குறிப்பாக நாம் செய்ய வேண்டிய விஷயம் ஒரு ஒட்டுமொத்தமாக கிராமத்திலிருந்து மைக்ரேட் ஆவத தொழில் வளர்ச்சியை பரவலாக்கணும். துறைமுகம் சார்ந்து ஏர்போர்ட் சார்ந்து ரயில்வே சார்ந்து தொழில் வளர்ச்சி என்பதை கிராமங்களை நோக்கி நகர்த்தணும். அந்த தொழில் வளர்ச்சி என்பது நாடு முழுவதும் பரவலா மாறணும். குறிப்பிட்ட இடத்துல குவிந்து கிடக்கிற போது இந்த மைக்ரேஷன் அதிகமாகும். அந்த தன்மையில ரொம்ப எளிய தீர்வு மாதிரி படுது. இது ஏன் அரசாங்கத்துக்கு இது ஏன் கடினமா தோணுது? நம்ம நாட்டினுடைய ஏற்றுமதியை மையப்படுத்தி நண்பர்கள் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி கார்ப்பரேட்டை மையப்படுத்தி இருக்கு. இந்த கார்ப்பரேட்ல இருந்து மக்களை மையப்படுத்திய பொருளாதார கட்டமைப்புல தான் இது வர முடியும். நம்ம நாட்டுடைய வளர்ச்சி என்பது பிரச்சனை இருக்கு இல்லையா? 70% கிராமப்புறத்துல இருந்தா. நான் இவரோட ஒத்துக்கிறேன். ஒரு பாயிண்ட் ஃபெரோஸ் கான் சொல்லுங்க. ஐயா, நான் அவர் சொன்னாரு கிராமப்புறத்துல ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அதெல்லாம் அதிகரிக்கணும், அதன் மூலமா வருமானம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆனா கிராமம் என்பது நம்ம நாடு எப்படின்னா 70% விவசாய பூமியாகவும் 30% தொழில் இதாத்தான் இருக்கு. ஸோ விவசாயத்துக்கு உண்டான சலுகையும் விவசாயத்துக்கு அதை பண்றதுக்கான உதவியும் அப்படி அதை கொண்டு போனா மட்டும்தான் வளர்ச்சி என்பதோ வருமானம் என்பதோ நம்ம கொடுக்க முடியும். விவசாயம் தாண்டி நீங்க கிராமப்புறத்துக்கு வளர்ச்சி கொடுத்தாலும் என்ன வளர்ச்சி கொடுத்தாலும் அது வேஸ்ட் தான் அப்படின்னு நான் சொல்றேன். நான் மதுரையில இருந்து பேசுறேன்.
சார் கண்ணன் சார்கிட்ட சொன்னது என்னன்னா, அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்பது இன்னைக்கு வந்திருக்க பிஜேபி அரசாங்கம் குறைப்பதன் மூலமாக இன்னைக்கு பார்த்தா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய முதியோர்கள் நகரப்புறத்தில் பிச்சைக்காரர்களாக தெரிந்து கொண்டிருக்காங்க அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னும் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய முதுகெலும்பு விவசாயம் சொல்லி நம்ம சொல்றோம். ஆனா ஒரு விவசாயி உழுது நட்ட பயிருக்கு ஒரு மூடை நெல்லுக்கு அந்த விவசாயி விலையை நிர்ணயிக்க முடியல. ஒரு கத்திரிக்காய் ஒரு கிலோவுக்கு எவ்வளவுன்றத அந்த விவசாயி நிர்ணயிக்க முடியல. ஆனா ஒரு பன்னாட்டு கம்பெனி ஒரு டிவியோட ரேட்டை அவன் முடிவு பண்றான், ஒரு செருப்போடைய ரேட்டை அவன் முடிவு பண்றான், ஒரு சட்டையோடைய ரேட்டை அவன் முடிவு பண்றான். ஆனா உழைக்கக்கூடிய விவசாயி அவனுடைய விளை பொருளுக்கு விலையை அவன் நிர்ணயிக்க முடியல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, மத்தியில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசாங்கம் இன்னைக்கு வருமானமே இல்லாத இந்திய மக்கள்கிட்ட வீட்டுக்கு எல்லா தனி மனிதனுக்கும் பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அக்கௌண்ட் இந்தியா முழுவதும் எல்லா ஏழைகளுக்கும் நாங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டோம் சொல்றாங்க. ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் வீடு கொடுக்கப்பட்டிருக்கா, வேலை கொடுக்கப்பட்டிருக்கா, கல்வி கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்றதே கேள்வி. அப்ப இந்தியாவில் வெறும் பேங்க் அக்கௌண்ட்டை வச்சு இந்திய மக்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்றதே எங்களுடைய கேள்வி. இன்னைக்கு என்ன வேலை வாய்ப்பு இல்லாம வருமானம் சந்தேகத்துக்குரியதா இருக்கு. திரு பாடம் நாராயணன், இப்ப பரவலாக்கணும், தொழில பரவலாக்கணும், அப்ப இதுக்கு தீர்வு வந்து எல்லா மாவட்டங்களிலும் பக்கத்துல தொழில்கள் அப்படி எடுத்துக்கிறதா, நலிந்து போய் கொண்டிருக்கிற விவசாயம்னு பாக்குறதா? காந்தி வந்து சுதந்திரத்துக்கு முன்னாலேயே சொன்னாரு, ப்ரொடக்ஷன் பை த இந்தியா மாதிரியான மக்கள் தொகை அதிகமாக விவசாயம் சார்ந்த ஒரு சமூகத்துல வந்து ப்ரொடக்ஷன் பை த மாசஸ்ன்னு சொன்னாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, கடந்த 30 ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாஸ் ப்ரொடக்ஷனா ஆயிடுச்சு. இன்றைக்கு இந்தியாவில் வந்து மக்கள் தொகை அதிகம், அவ்வளவு பேருக்கும் உடல் உழைப்பு. 2 விஷயங்கள், ஒன்று வந்து எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அப்பதான் வந்து ஒரு சமூகத்தில் அமைதி நிலவும். இந்த உடல் உழைப்பு வந்து அவர்களுக்கு வலுவா கொடுக்கும், நோய்கள்ல இருந்து அவங்களை தடுக்கும், அது வந்து அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அது வந்து ஒரு மெடிடேஷன் மாதிரி. நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இந்தியா முழுவதும் இன்றைக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் வந்து ஸ்ரீ ரவிசங்கர்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாம் கொண்டு வராங்க ஸ்பிரிச்சுவல்னு சொல்லிட்டு. குப்பை எடுக்கிறவங்களோ இல்லை விவசாய கூலிகளோ செய்யறதே ஒரு ஸ்பிரிச்சுவல் தான். அதை வந்து புரிந்து கொள்வதில் அவங்களுக்கான மரியாதை கிடையாது. இந்தியா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதிய சமூகம் மட்டும் இல்லாது உடல் உழைப்புக்கு மரியாதை கொடுக்காத ஒரு சமூகமாக இருக்கிறது. அரசும் அப்படித்தான் இருக்கிறது. விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுத்து காந்திய காலத்திலேருந்தே தோன்று இருந்தோம்னா இன்றைக்கு பெரிய அளவில் இந்த இடம்பெயர்வு நடந்திருக்காது. விவசாயம் சார்ந்த தொழில்களை அந்தந்த கிராம பகுதிகளில் கொண்டு வந்திருக்கணும், அதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்திருக்கணும். அதை அந்த மாதிரியான திட்டங்களை செய்யாம ஒரு விஷயம் நான் வந்து பாராட்டுறேன், நம்முடைய நேயர்கள் எல்லாருமே விவரம் தெரிந்தவர்களா இருக்காங்க, பல்வேறு நல்ல கருத்துக்களை சொன்னாங்க, அவங்களுக்கு முழு பாராட்டுகளை. நோய்க்கான மூல காரணம் வேறு, அதை பார்க்க வேண்டும். பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நோய்க்கு வந்து ஒரு அனாலிசிஸ் சாப்பிடுற மாதிரியான விஷயமா தான் இருக்கிறது. அடுத்ததோ நான் ஏற்கனவே சொன்ன மக்கள் தொகை பெருக்கம்ன்றது ஒரு பெரிய பிரச்சனை. அதை வந்து அரசு வந்து கடந்த 30 ஆண்டுகளாக சரியா கையாளல. அதுவும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைன்றதை புரிஞ்சுக்கணும். நம்ம வழக்கமா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம், இது அரசாங்கம் பார்க்க வேண்டிய மக்கள் மேடையாக மாறி இருக்கு. உங்கள் பங்களிப்புக்கு மிக்க நன்றி. மக்கள் மேடையில் மீண்டும் நாளை சந்திக்கலாம். வணக்கம்.